ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 7 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோவும் இறந்து போயிருப்பான். இன்னொரு பக்கம் அந்த மாஃபியாவா இருக்கிற சோமி அடுத்து நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக பக்கத்துல வருவா. அப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்ததை காட்டுவாங்க. முதல் நாள் இவங்க இங்க வந்து எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்த கடுத்து இந்த சோமி பொண்ணு, அந்த கேமரா பாய், அப்புறம் அந்த பாத்ரூம்ல செத்து போய் கிடந்த அந்த மாஃபியா ஜூன், இவங்க எல்லாரும் மட்டும் மயக்க நிலைமையில இருந்து அப்படியே எந்திரிச்சு ஒரு மீட்டிங் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரும் இது என்ன இப்படிப்பட்ட ஒரு கேம்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், நாளைக்கு காலையில எப்படியான்ட்டு இந்த பில்டிங்ல இருந்து போகணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பயே மாஃபியாக்கான ரூல்ஸ் வரும். அடுத்த நாள் காலையில 6 மணி ஆகிறதுக்குள்ள நீங்க ஏதாண்டு ஒரு சிட்டிசனை கொல்லணும் அப்படின்ட்டு ஒரு நோட்டிபிகேஷன் ஒண்ணு வரும். இதை பார்த்து இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து போய் என்னது இது இப்படி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க டைம்லயே அங்க பாத்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா அந்த ஜூன் இப்ப அவனாவே செவத்துல இடிச்சுக்கிட்டு இருப்பான். 6 மணி ஆகியும் இந்த மாஃபியா கேங் எந்த ஒரு சிட்டிசனையும் கொல்லாதனால இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மாஃபியா அவனே கொண்டுகிட்டு இருப்பான். இவங்க எல்லாரும் தடுக்கலாம் ட்ரை பண்ணாலும் அதையும் மீறி அவன் செத்து போயிருவான். இப்படிதான் அந்த ஸ்டார்டிங்ல ஜூனுங்கிறவன் பாத்ரூம்ல செத்து கிடந்திருப்பான். அடுத்துதான் இந்த மாஃபியா கேங்ல இருக்கிற அந்த கேமரா பாய் சோமி எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வரும். இவங்க மட்டும் 6 மணிக்குள்ள ஏதாண்டு ஒரு சிட்டிசனை கொல்லலைன்னா இந்த மாஃபியால இருந்து ஒருத்தவங்க செத்து போயிருவாங்க அப்படின்ட்டு. அதனால அடுத்தடுத்து அந்த டான்ஸ் குரூப்ல இருந்த ஒரு பொண்ணு, அந்த ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி மாறி மாறி இந்த சோமியும் அந்த கேமரா பாயும் கொண்டிருப்பாங்க. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ செத்து போன கடுப்புல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ட்டு அவளை கொல்றதுக்கு அந்த சோமி ரெடியா இருப்பா. போச்சு, நம்ம ஹீரோயினும் சாக போறா அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்க தனியா எந்த ஒரு சிட்டிசனையும் கொல்ல முடியாது, எல்லா மாஃபியாஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ண கருத்து தான் நீங்க யாருனாலும் சாகடிக்கணும் அப்படின்ட்டு வரும். சோ இன்னும் இவ மட்டும் மிச்சம் இல்ல, நிறைய பேர் மாஃபியா கேங்ல மிச்சம் இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ நேத்து அந்த சோமி இவளை சாகடிக்கல. இப்ப எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோயின் வேமா அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் நம்ம ஹீரோவை தான் பார்க்க போவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ செத்து போய் அப்படியே அந்த பூல்ல மிதந்துகிட்டு இருப்பான். அவனோட பாடிய மேல எடுத்துட்டு வந்து கட்டி பிடிச்சு நம்ம ஹீரோயின், அட்லீஸ்ட் நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையான்ட்டு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், அதை கூட என்னால சொல்ல முடியாம போச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல இருந்து நேத்து ஓட்டிங் முடியறதுக்கு முன்னாடி உங்கள இருக்கிற டாக்டர் உங்க கிளாஸ் பிரசிடென்ட்டை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும். இதனால யாருக்கும் எதுவும் புரியாம அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்விம்மிங் பூல் கிட்ட வருவாங்களா. இப்ப அந்த இடத்துல பார்த்தா செத்து போன நம்ம ஹீரோ திரும்ப உயிரோட வந்துருவான். இந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோன் அப்படியே அவனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருவா. இப்படி நம்ம ஹீரோ பொழைச்சதை பத்தி மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே வாஷ்ரூம் போய் பார்த்தா அங்க அந்த ரவுடி பாஸோட அல்லக்கை ஒருத்தன் ஒரு மாதிரி பதட்டமா அவனோட ஷர்ட் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுவும் அந்த ஷர்ட்ல நிறைய ரத்தக்கரை வேற இருக்கும். டே, இந்த ரத்தம்லாம் எப்படிடா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஸ்பீக்கர்ல இருந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். நேத்து நைட்டு ஷூனுங்கிற ஒரு பையனை மாஃபியாங்க கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு. அந்த ஷூன் வேற யாருமே கிடையாது, அந்த ரவுடி பாஸோட இன்னொரு ஒரு அல்லக்கை. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சோமி அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்குவா. நல்ல வேளை நீ திரும்பி வந்துட்ட, நான் ரொம்ப பயந்துட்டேன், இங்க இருக்க வேண்டாம், வா போவோம் அப்படின்ட்டு அவ கூப்பிடுவா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ, நேத்து இவ கையில இருந்து நீ ஒரு போட்டோவை கிழிச்சு போட்டியே, அது இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயினுக்காக அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இதனால அந்த சோமி பொண்ணு கடுப்பாகி, ஏ கிளாஸ் பிரசிடென்ட், கொஞ்சம் மட்டும் மூளையை யூஸ் பண்ணு, இவளால நேத்து நீ செத்தே போயிருப்ப, நீ இன்னும் இவ சொல்ற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பே வெளியே ஏதோ பயங்கரமா ஒரு சத்தம் கேட்கும். அதனால எல்லாரும் என்னன்ட்டு அதை போய் பார்க்க போவாங்க. அங்க பார்த்தா அந்த ரவுடியோட அல்லக்கை ஒருத்தன் இப்ப செத்து கிடப்பான். இதை பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி போயிருக்க. கரெக்டா அந்த 2வது அல்லக்கையும் அந்த இடத்துக்கு வருவானா. எல்லாரும் இப்ப அவனை பிடிச்சு, ஏ உண்மையை சொல்லு, நீ தானே அவனை கொன்ன அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இதை நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் அழுகிற மாதிரி சொல்லுவான். அடுத்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அந்த டெட் பாடி அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அங்க ரத்தக்கரையோட ஒரு ஷூ மார்க் இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம இப்ப செத்து போய் கிடக்கிறவன் உடம்புல எக்கச்சக்க குத்து விழுந்திருக்கும். சோ இவனை கொன்னவன் செம வெறியோட தான் இவனை கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இன்னொரு பக்கம் அந்த 2வது அல்லக்கையை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவனோட ஷர்ட் எல்லாம் மாத்திட்டு அப்படியே அந்த ரவுடி பாஸ் கிட்ட, ஏ உண்மையிலே நான் அவனை கொல்லலடா, காலையில நான் எந்திரிச்சு பாக்குறப்ப என் பக்கத்துல செத்து கிடந்தான், நாங்க 2 பேரும் பக்கத்துல இருந்தனால அவன் ரத்தம் எல்லாம் என் ஷர்ட்டுக்கு வந்துருச்சு, அதை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு தெரியாது, இந்நேரம் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் தான் அவனை கொலை பண்ணிட்டேன்
பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. அதனால தயவு செஞ்சு நீ எல்லார்கிட்டயும் நான் கண்டிப்பா அவனை கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லு, ஏன்னா நீ சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அல்லக்கை சொல்லுவான். அதுக்கு அந்த ரவுடி பாஸும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்றுவான். இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு செவத்துல உங்க கிளாஸ் பிரசிடென்ட் சிட்டிசன், இதை நான் போலீஸா இருந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை யார் இங்க எழுதியிருப்பான்ட்டு ஒன்னும் புரியாது. அதுவும் இல்லாம அந்த பெயிண்ட் எல்லாம் பார்த்தா இப்பதான் எழுதின மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ நேத்து இறந்து போனப்ப அவன் மாஃபியாவா இல்ல சிட்டிசனா அப்படிங்கிற எந்த விஷயமும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்டிருக்காது. அதனால இன்னும் இங்க இருக்கிற யாருக்கும் நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டி தெரியாது. அதனால அந்த போலீஸ் நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு இப்படி எழுதியிருக்காங்க. அடுத்துதான் நம்ம ஹீரோ உண்மையா சொல்லுவான், நான் பொய் சொன்னேன் மாஃபியான்ட்டு, ஏன்னா எனக்கு இவளை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல. ஆனா யார் அந்த டாக்டர் யார் அந்த போலீஸ்னு தெரியல, அவங்க 2 பேரும் தான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயும் அந்த ரவுடியும் மித்த ஸ்டூடெண்ட்ஸும், நீ செத்து போய் உயிரோட வந்துட்ட அது வேற விஷயம், ஆனா உண்மையிலே நீ மாஃபியா இல்லன்ட்டு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? சப்போஸ் நைட்டோட நைட்டா நீ கூட அந்த செவத்துல நான் ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கலாம்ல, அதனால எங்களுக்கு இன்னும் உன் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த ரவுடியோட 2வது அல்லக்கை சும்மா இல்லாம, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் மேல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, அதனால பேசாம இன்னைக்கும் அவன் தான் மாஃபியான்ட்டு நம்ம ஓட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு அந்த சோமி பொண்ணு, சரி அதெல்லாம் இப்ப கொஞ்சம் ஊற வைப்போம், இன்னைக்கு எப்படி அந்த பையன் உன் பக்கத்துல அவ்வளவு கொடூரமா இறந்து கிடந்தான், அது மட்டும் இல்லாம அவனோட ரத்தம் உன் சட்டை பூரா இருந்துச்சு, அதை பத்தி நம்ம பேசுவோமா அப்படின்ட்டு இப்ப அந்த அல்லக்கைய பார்த்து அவ கேப்பா. அதுக்கு உடனே அவன் அப்படியே பயந்துகிட்டே, இங்க பாருங்க நான் மாஃபியா கிடையாது, எல்லாரும் இப்படி கொலப்பணுங்கிறதுக்காக அந்த மாஃபியா கூட வீம்புக்குனே என் மேல ரத்தத்தை தெளிச்சு விட்டுருக்கலாம்ல, நான் ஒரு சிட்டிசன் தான், உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா என்னோட லீடர் கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு அந்த ரவுடிய பார்த்து சொல்லுவான். ஆனா அந்த ரவுடி இப்ப ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவன் அப்படியே, நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்ட்டு எங்களுக்கு எப்படி தெரியும், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லையே அப்படின்ட்டு காலை வாரி விட்டுருவான். இப்படிலாம் சொன்னது மட்டும் பத்தாதுன்ட்டு, ஒருவேளை நீ கூட மாஃபியாவா இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கே அவன் ஓட் போட போவான். இது தெரிஞ்சனையும் அந்த அல்லக்கை சும்மா இல்லாம இப்ப அந்த ரவுடி பாஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஆனா இந்த ரவுடிக்கு தான் சண்டை போடுறதுலாம் ரொம்ப அசால்ட்டான வேலையாச்சே. அவன் இப்ப அப்படியே அந்த அல்லக்கையை ரொம்ப போட்டு அடிச்சு, நீ தானே மாஃபியா, உனக்கு இப்பே ஓட் பண்றேன் பாரு அப்படின்ட்டு அவனை போட்டு மிதின்னு மிதிப்பான். இதெல்லாம் பார்த்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் தடுக்கலாம் ட்ரை பண்ணா அந்த ரவுடி யார் பேச்சையும் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டான். அந்த அல்லக்கைக்கு இப்ப ஓட் போடலான்ட்டு போயிருவான். ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் போனை புடுங்கி, நீ இந்த மாதிரியே உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ தான் மாஃபியான்ட்டு நாங்க எல்லாரும் ஓட் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையா நாங்க சொல்றபடி நடந்துக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மிரட்டினக்கு அடுத்துதான் அந்த ரவுடி கொஞ்சமாட்டு அமைதியாவான். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோ எல்லார்கிட்டையும், இப்போதைக்கு யாரும் ஓட் போடாதீங்க, நம்ம 11 மணிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுப்போம் அப்படின்ட்டு எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பிச்சு விடுவான். அப்போ நம்ம ஹீரோ அந்த சோமியை மட்டும் நிப்பாட்டி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு ஏதோ பேச வருவான். இன்னொரு பக்கம் அந்த அல்லக்கை இப்ப எல்லார்கிட்டையும், என்ன தயவு செஞ்சு நம்புங்க, நான் அவனை கொல்லவே இல்ல, இன்னைக்கு 11 மணிக்குள்ள அதை எப்படியா நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி யோசித்து பார்ப்பாங்க, மேபி அவன் சொல்றது உண்மையா கூட இருக்குமோ, மாஃபியா வீம்புக்குனே இவன் ஷர்ட்ல ரத்தக்கரையெல்லாம் படிகிற மாதிரி வச்சுட்டு இவனை மாட்டி விடுறதுக்காக எப்படி பிளான் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆங்கிள்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் இப்ப தனியா பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் அந்த சோமியும் தான் காட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சோமி கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவான், நீ என்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக மித்தவங்க மேல பழிய போடாத, நேத்து ஒன்னால அவ இறந்து போயிருப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை மென்ஷன் பண்ணி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த சோமி, உனக்கு நல்லா தெரியுதுல இதெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பண்றேன், பட் நான் உன்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்கலையே, மித்தவங்களை கஷ்டப்படுத்தி வர ஹெல்ப் எனக்கு வேண்டாம், நீ என்னடா இப்படி பேசுற, இங்க வந்த கடத்திருந்து எல்லாரும் ஒன்ன மாஃபியான்னு சொல்லி சந்தேகப்பட்டப்ப நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனா இப்ப என்னன்னா நீ அவளுக்காக என்ன திட்டுற, நீ இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நீ மாஃபியாவா இருப்பியோ அப்படின்ட்டு இப்ப இவ நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பா. ஆக்சுவலி இவளே ஒரு மாஃபியா தான், இவ எல்லாரையும் பயன்படுத்துற மாதிரி நம்ம ஹீரோவையும் பயன்படுத்திடலாம் நினைச்சிருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, நீ என்ன மாஃபியான்னு நினைச்சா நினைச்சிட்டு போ, இதுல இருந்தே உன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுது அப்படின்ட்டு சிம்பிளா அவளை அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து இப்ப எல்லாரும் அவங்க ரூம்ல அப்படியே யோசித்துக்கிட்டு இருப்பாங்களா, அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த கேமரா பாய் கிட்ட இருந்த கேமரா அவன் மைண்டுக்கு ஞாபகம் வரும். இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா அன்னைக்கு மவுண்டனுக்கு போனப்ப சுத்தி சில பேர்ட்ஸையும் 2 பேர் இருக்கிறதையும் அவன் ரெக்கார்ட் பண்ணிருப்பான்ல, அங்க இருக்கிற பர்சன்ஸ் கூட அசைஞ்சிருக்கவே மாட்டாங்க. இதை பத்தி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டோஸ்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி மூவ் பண்ணி பாப்பாளா, ஆனா அதுல இவங்க கிளாஸ்மேட்ஸோட மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி கிளிச்சு விழுந்த மாதிரி பிளர்ரா இருக்கும். இதை பார்த்தனையும் அவளுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து எடுத்த போட்டோ தான் ஞாபகம் வரும். இன்னொரு பக்கம் அந்த அல்லக்கை இப்ப அப்படியே அவனோட ஃப்ரெண்டை யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் நேத்து இவங்க இந்த ரூமுக்கு ஒளிய வந்தது இவனுக்கு ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் அந்த ரவுடி பாஸும் இந்த 2 அல்லக்கையும் ஒன்னாதான் ஒளியறதா இருந்திருக்கும். ஆனா திடீர்னு அந்த ரவுடி பாஸ், இல்ல எல்லாம் தனித்தனியா ஒளியும், இங்க ஆப்போசிட்ல இருக்கிற ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவன் தான் அந்த 2 அல்லக்கைங்களையும் தனியா அனுப்பிச்சிருப்பான். சோ இந்த ரவுடி பாஸை தவிர நான்
நாங்க இங்கதான் ஒளிஞ்சிருக்கோம்ட்டு வேற யாருக்குமே தெரியாதே அப்படின்ட்டு இப்ப இவன் அந்த ரவுடி பாஸ் மேல சந்தேகப்பட ஆரம்பிப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தனியா ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்து அந்த கேமரால இருக்கிற போட்டோஸையே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற டேபிள் கீழ இருந்து ஒரு கை இவளை வந்து பிடிக்கும். இதனால அவ அப்படியே அரண்டு போய் கீழே விழுந்துருவா. அப்போ அவ காலு கீழே ஒரு சாவி இருக்கிறத அவ நோட் பண்ணுவா. ஒருவேளை அந்த பேய் தாங்கிட்ட ஏதோ சொல்ல வருதோ அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்ப இவ போனுக்கு அந்த கேம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஒண்ணு வரும். அது என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் ஒரு சாவி சிம்பிள் ஒண்ணு காமிச்சு இந்த கேமோட ஹோஸ்ட் யாருன்னு கண்டுபிடி அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு டாஸ்க் வரும். இன்னொரு பக்கம் அந்த ரவுடி பாஸ தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அந்த கேண்டீன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திருட்டுத்தனமா யாருக்குமே தெரியாம அங்க இருக்கிற எமர்ஜென்சி கபோர்ட ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து பிளாக் கலர்ல ஏதோ ஒரு கவர் எடுத்துட்டு வெளியே போவான். இத வந்து அந்த அல்லக்கை நோட் பண்ணிடுவான். சோ இவன் என்ன எடுத்துட்டு போறான் அப்படின்ட்டு அந்த கபோர்ட அவன் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கோடாலி இருக்கும். இதனால அந்த ரவுடி பாஸ்க்கு மேல இந்த அல்லக்கைக்கு இன்னும் டவுட் அதிகமாயிரும். அடுத்து இப்போ நம்ம ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோயின் வானு அந்த இன்னசென்ட் பூமெல்லாம் இப்ப இந்த ஆபீஸ் ரூமுக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்களையும் நம்ம ஹீரோயின் அந்த கேமரா 4 போட்டோ எடுத்துட்டு இங்க பாருங்களேன், இந்த கேமரா வச்சு நம்ம வேற எதையாண்டு போட்டோ எடுத்தா நல்லா விழுகுது. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ் மட்டும் இதுல அப்படி ஒரு மாதிரி பிளர் ஆகி கிளிச்சு விழுந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் பாக்குறப்ப அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு போட்டோ காமிச்சேன்ல அதுல இருந்த மாதிரியே இல்ல. அது மட்டும் இல்லாம இதை இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கப்பயே அந்த பேய் வந்து என்ன பயம்படுத்தி இந்த சாவியை என் கண்ணுல காட்டுச்சு. அப்பதான் கரெக்டா அந்த ஆப்ல ஃபைண்ட் தி ஹோஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கேட்ட மித்தவங்க ஷாக் ஆயிருவாங்க. என்னது ஃபைண்ட் தி ஹோஸ்டா? அப்படி எந்த ஒரு நோட்டிபிகேஷன் எங்களுக்கு வரலையே, எங்க உன் போனை காட்டு அப்படின்ட்டு அந்த வான் கேப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல அந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே அது மறைஞ்சு போயிருச்சு அப்படின்பா. சரி இப்ப அதெல்லாம் விடுங்க, நம்ம இந்த விஷயத்த பத்தி மித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த கேம் நடத்துற ஹோஸ்ட் யாருன்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த வான் இப்ப ஸ்டாப் பண்ணி இங்க பாரு, அந்த நோட்டிபிகேஷன் உனக்கு மட்டும் தான் வந்திருக்கு, எங்க யாருக்கும் வரல. அது மட்டும் இல்லாம அந்த நோட்டிபிகேஷன் இப்ப உன் போன்லயும் இல்ல. ஏற்கனவே நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப போய் நீ இந்த விஷயத்த சொன்னேன்னா ஒருவேளை நீ தான் மாஃபியாவா இருப்பியோன்ட்டு உன் மேல ரொம்ப சந்தேகப்படுவாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் அப்பனா நான் பொய் சொல்றேன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரையும் பார்த்து கேட்பா. அதுக்கு அந்த இன்னசென்ட் பூமா இருக்கட்டும் வானா இருக்கட்டும் நம்ம ஹீரோ எல்லாருமே நாங்க உன்னை நம்பலன்னு சொல்லவே கிடையாது, நம்புறோம். ஆனா நீ சொல்றத மித்தவங்க நம்ப மாட்டாங்க. அதனால இந்த பேய பத்தியும் மித்த விஷயங்களை பத்தியும் நம்மளுக்கு சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணுவான். இன்னொரு பக்கம் அந்த ஜின்னை தான் காட்டுவாங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனனால அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவன் பேசாம இந்த கோடை தாண்டி நம்மளும் செத்து போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்படி அவன் யோசித்துக்கிட்டு இருக்கப்ப அந்த சைடு அந்த ரவுடி பாஸும் அவனோட அல்லக்கையும் தனித்தனியா ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி எங்கேயோ போறதை அவன் பாத்துருவான். அதுவும் இப்ப அந்த அல்லக்கை கிட்ட கோடாலி வேற இருக்கும். இதை பார்த்தனே அந்த ஜின் இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிருவான். அதனால இப்ப அந்த ஜின்னு அந்த அல்லக்கையை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பானா. இதுவே அந்த அல்லக்கையை அந்த ரவுடி பாஸ்க்கு தெரியாம அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பான். ஆனா இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அந்த ரவுடிக்கு தெரிஞ்சிரும். அதனால அவனை போட்டு இப்ப அடிக்கலான்ட்டு பாக்குறப்ப அந்த அல்லக்கை இந்த ரவுடி கொண்டு வந்த பேக் உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவான். அதுல பார்த்தா இந்த ரவுடி ஜாக்கெட் பூரா ரத்தமா இருக்கும். சோ இவனோட ஷர்ட்ல எப்படி ரத்தக்கரை இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த ரவுடியோட ஜாக்கெட்லயும் ரத்தக்கரை இருந்திருக்கு. அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துக்கு இவன் வந்திருக்கான். இது தெரிஞ்ச உடனேயும் அந்த அல்லக்கைக்கும் அந்த ரவுடிக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். டேய் நீ தான் மாஃபியாவா, நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன மாட்டி விட பார்த்தேல அப்படின்ட்டு அந்த அல்லக்கை சொல்ல. ஆனா அதுக்கு இப்பயும் அந்த ரவுடி டேய் உன்னை மாட்டி விட ட்ரை பண்ண மாதிரி என்னையும் யாரோ ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்கடா, நான் மாஃபியா இல்ல அப்படின்ட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்க இப்படி சண்டை போடுறது எல்லாத்தையுமே அந்த ஜின் இந்த ரூமுக்கு வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்டா அவன் பக்கத்துல இருந்த ஒரு டின்னு கீழே விழுக இவன் இங்க நின்னு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அந்த ரவுடியும் அந்த அல்லக்கையும் பாத்துருவாங்க. அதனால இப்ப அந்த ஜின் அப்படியே தொக்கா தூக்கிட்டு வந்து வேற யார்கிட்டயும் போய் எதுவும் உளறி வச்சிடக்கூடாதுன்ட்டு இவனை டக்குன்ட்டு இந்த 2 பேரும் ரூம்குள்ள போட்டு அடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஜின் அந்த அல்லக்கையோட கையை கடிச்சு வச்சுட்டு இந்த ரூமை விட்டு ஓடலான்ட்டு பாப்பானா. அந்த இடத்துல அந்த ரவுடி தெரியாதனமா அவனை தள்ளிவிட அந்த ஜின் அங்க இருந்த ஒரு ஷார்ப்பான கல்லுலயே போய் முட்டிடுவான். அதனால அந்த ஜின்னுக்கு அப்படி நிறைய ரத்தம் போகும். சரி இந்த ரவுடியை தான் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவன் அப்படியே இன்னொரு பெரிய கல்லா எடுத்துட்டு வந்து இது ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு வெளியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நம்மளதான் சந்தேகப்படுவாங்க. அதனால இவனை இதே இடத்துல கொன்றலாம் அப்படின்ட்டு இப்ப அந்த ஜின்னை அடிச்சு கொன்றுவாங்க. இப்படி இந்த கேம்குள்ள ஒருத்தவனை கொன்னனால இந்த 2 பேருக்கும் எதுவும் பிரச்சனை வருமா இல்ல மித்த யார்கிட்டயும் இவங்க மாட்டிக்குவாங்களா? அது மட்டும் இல்லாம அந்த சோமி ஏற்கனவே ஒரு மாஃபியா, அவ கூட சேர்த்து ஒருவேளை இந்த ரவுடி பாஸும் உண்மையிலே மாஃபியாவா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி உங்க டவுட் எல்லாத்துக்கும் நான் நாளைக்கு வீடியோல பதில் சொல்றேன். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.